அடுத்தடுத்து மீண்டும் தீபமேற்றும் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது என பல சம்பவங்கள் அரங்கேறியது. தொடர்ச்சியாக அண்ணாமலையார் மலை உச்சியில் மழை பெய்து வந்தால் மலை முழுவதும் ஈரப்பதம் அதிகரித்து பாறைகளின் நிறம் மாறியது. இதனால் தீபம் ஏற்றுவதில் சிக்கல் நீடித்து வந்தது. குறிப்பாக தீப திருவிழாவுக்கு தேவையான பொருட்களை மலை உச்சிக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. பின்னர் தமிழக அரசு நியமித்த ஆய்வுக்குழு அறிக்கை சமர்ப்பித்த பிறகு முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியானது. இந்த ஆண்டு தீப திருவிழா திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற சந்தேகம் பக்தர்கள் மத்தியில் எழுந்தது. இந்த சூழலில்தான் அண்ணாமலையார் மலையில் மகா தீபம் ஏற்றப்படுவது உறுதி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் மலை மீது 2500 பக்தர்கள் செல்ல அனுமதி அளிப்பார்களா இல்லையா என்ற தகவல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.